குர்ஆனை பற்றி குர்ஆனே என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த அறிவுரையை நாம் தான் அருளினோம், இறைவன் சொல்வதாக வருது, நாம் தான் கொடுத்திருக்கிறோம், இதை நாமே பாதுகாப்போம். அந்த வசனத்துக்கு ஏற்ப குர்ஆன் அன்றைக்கு அருளப்பட்டுச்சுல, அதே மாதிரி இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ குறைவாக எழுதி வைத்திருந்தார்கள், அதிகமாக மனனம் செய்து வைத்திருந்தார்கள். இப்படி அருளப்பட்டு இருந்தும் இத்தனை வருஷம் ஆச்சு. முஸ்லீம்கள் நீங்க பல பிரிவுகளை நீங்க பாக்குறீங்க, ஒரே மாதிரி இல்ல. முஸ்லீம்கள பல மாதிரி என்ன செய்யற ஆளுக்கு தர்காவுக்கு போறோம், ஒருத்தர் தர்கா வேணாங்கிற ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் அனைவருக்கும் ஒண்ணுதான். குர்ஆன் தமிழ்நாட்டில் நாங்கள் எதை குர்ஆன்ங்கிறோமோ அது அரபு நாட்டும் குர்ஆன், இந்தியாவில் எது குர்ஆன் அதுதான் பாகிஸ்தானும் குர்ஆன், அமெரிக்க முஸ்லீம் இந்த குர்ஆன் இதுதான் குர்ஆன்ங்கிறாரு. அப்ப குர்ஆன் என்பது உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலையும் குர்ஆனை வைத்திருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அனைவருக்கும் இதுதான் குர்ஆனாக இருக்குது. அப்ப எல்லாரும் ஒரே மாதிரி வைத்திருப்பது எதை காட்டுகிறது? முஸ்லீம்கள்ல பல பிரிவுகள் இருந்தாலும் குர்ஆன் ஒன்னாகத்தான் இருக்கிறது. முஸ்லீம்கள் பல நாடுகளில் வாழ்ந்தாலும் குர்ஆன் என்ன இருக்கிறது? ஒரு குர்ஆனாகத்தான் இருக்கிறது. யாருக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. குர்ஆன்ல இல்லாத ஒன்றை இன்னைக்கு ஒருத்தர் சொந்தமாக ஓதிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாருன்னு வைங்க, இந்த சபையில் இருக்கிற முஸ்லீம்களே 10 பேர் மனப்பாடம் பண்ண இருப்பாங்க. நீ சொன்ன குர்ஆன் இல்லைன்னு லட்சக்கணக்கான பேர் குர்ஆனை மனனம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பேப்பர்லாம் அழிக்கப்பட்டா கூட, குர்ஆன்ங்கிற கம்ப்யூட்டர் டிஸ்க் எல்லாம் போனா கூட, இந்த மனனம் செய்தவர்களை உட்கார வச்சு ஓதி ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்யலாம்? அடுத்த நிமிஷம் உண்டாக்கிடலாம். இந்த தமிழகத்திலே பல நூறு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஆனா மற்ற வேதங்கள்லாம் இந்த பைபிள் அதை கேட்கிறார், பைபிள் பாதுகாக்கப்படலன்னு சொல்றீங்களேன்னு. பைபிள் பாதுகாக்கப்படல நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒரு அவதூறாகவோ ஒரு துவேஷத்துக்குலாம் நம்ம சொல்லல, அவங்க ஒத்துக்கொண்ட ஒரு விஷயத்தான் சொல்றோம். இப்போ உதாரணமா கிறிஸ்தவரை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள கத்தோலிக்கர்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க, பெரிய பிரிவு, உள்பிரிவுகள் நிறைய இருக்கிறது. புரோட்டஸ்டன்ட் ஒரு பிரிவு, இந்த ரெண்டு தான் முக்கியமான ஒரு பெரும் பிரிவுகளா இருக்கிறார்கள். இவங்க ரெண்டு பேருக்குமே பைபிள் ரெண்டு, அதாவது கத்தோலிக்க பைபிள் என்பது வேற, புரோட்டஸ்டன்ட் பைபிள் என்பது வேற. இதில் உள்ள பல ஆகமங்கள் அதுல இருக்காது. இது சேர்த்து விட்டாங்க அப்படிம்பாங்க, அவங்க நீக்கி விட்டாங்க அப்படிம்பாங்க. அப்ப பல ஆயிரக்கணக்கான வசனங்கள் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது. இவர்கள் வேதம் என்று வைத்திருப்பதை வேதம் இல்லைங்கிறான், அவன் வேதம் இல்லைன்னு சொல்வது வேதம்ங்கிறான். அப்ப வேதம் பாதுகாக்கப்பட்டு இருந்தா அவனுக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் அதுக்கு பாதுகாக்கப்படணுமா இல்லையா? அவனுக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் கூட வேதம் இதுதான் என்பதில் ஒத்த கருத்து இருக்கணுமா இல்லையா? அது ஒண்ணு. இரண்டாவது அந்த பேசிக்கு அதை உங்களுக்கு சொல்லுது. என்னன்னு கேட்டா, அவங்க அந்த திருச்சபைகள் கூடி எதையும் நீக்கலாம் சேர்க்கலாம் அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. அப்ப கடவுள் வார்த்தையை மனுஷன் சேர்க்கலாம் அதிகாரம் இருந்தால் அது பாதுகாக்கப்பட்டிருக்குமா? அது எத்தனை இங்கிலீஷ் வெர்ஷன்கள் இருக்கு, நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு வெர்ஷனுக்கு இன்னொரு வெர்ஷனுக்கு மத்தியில பல வசனங்கள் மிஸ்ஸிங்கா இருக்கும், சில வார்த்தைகள் சேர்க்கப்பட்டிருக்கும், சில நீக்கப்பட்டிருக்கும். இப்படி எத்தனை வெர்ஷன் வந்தாலும் எத்தனை பதிப்புகள் வந்தாலும் மாற்றம் இல்லாமல் இருப்பது குர்ஆன் மட்டும்தாங்கிற வகையில தான் நாங்க குர்ஆன் அப்படி இல்லை தானே, எல்லா முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து இந்த 3 வருஷத்தை எடுக்க முடியுமா? யாருக்கும் அந்த ரைட்டு கிடையாது. எவ்வளவு எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் அடிதடி வந்தாலும் முரண்பட்டு போனாலும் அந்த குர்ஆன்ல என்ன இல்லை, மாற்றமே இல்லைங்கிற வகையில தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ சகோதரர்களுடைய வேதங்கள் பாதுகாக்கப்படுறது அவங்களை ஒத்துக்கிறாங்க.